அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை பொறுத்தவரை வெறுமனே இறைவனை வணங்குவது எப்படி, அந்த இறை அருளை பெறுவது எவ்வாறு, நமது வணக்கங்களை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை மற்றும் நமக்கு சொல்லித் தருகின்ற மார்க்கம் அல்ல. ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவனுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை அழகிய முறையிலே அவனுக்கு போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம். பொதுவாக மற்ற மதங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் ஒரு வேறுபாடு உண்டு. மற்றவர்களெல்லாம் சொல்ல தயங்குகின்ற தேவையற்றது என்று கருதக்கூடிய காரியங்களை கூட இஸ்லாம் மார்க்கம் அழகிய முறையில் நமக்கு கற்றுத்தந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சில வேதக்காரர்கள் வந்து ஒரு செய்தியை சொன்னார்கள். கது அல்லமக்கும் நபியுக்கும் குல்ல ஷையின் ஹத்தல் ஹிரா, உங்கள் இறை தூதர் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தர்றாராமே. ஹத்தல் ஹிராத், அதாவது சிறுநீர் கழிப்பதன் ஒழுங்குகள் உள்பட அனைத்தையும் கற்றுக் கொடுக்கிறாராமே என்று ஒரு நக்கலாக ஒரு கேள்வியை கேட்டார்கள். எந்த துணியிலே அது கேட்கப்படுதுன்னு சொன்னால், இவங்க தூதர் இருக்கிறாங்களே, அவர் என்ன செய்வாராம், சிறுநீர் கழிப்பதன் ஒழுங்குகளை கூட சொல்லிக் கொடுப்பாராம் என்பது போல ஏளனமாக பேசும்போது சல்மானுல் ஃபாரிஸி அவர்கள் சொன்னார்கள், ஆம், எங்கள் தூதர் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்தில் எவ்வாறு கழிக்க வேண்டும், அதை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அந்த ஒழுங்குகளை அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். மற்றவர்களுக்கு இதை பற்றியெல்லாம் சட்டம் செய்யவே மாட்டார்கள். இஸ்லாம் மார்க்கம் என்ன செய்கிறது, இதை உள்பட அவர்களுக்கு போதிப்பதை பார்க்கிறோம். அதனால்தான் மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா போதனைகளும் இஸ்லாத்தில் உண்டு நம்ம சொல்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நபியர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நிஅமத்தானி மக்பூனுன் கசீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபராக் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய இரண்டு நியாமத்துக்களில், இரண்டு அருட்கொடைகளிலே இந்த மனிதர்கள், அதிகமான மனிதர்கள் ரொம்ப கவனமற்றவர்களாக இருக்கிறார்கள், பொடுபோக்காக இருக்கிறார்கள். அதிலே ஒன்று என்ன என்று சொன்னால் அஸ்ஸிஹா, ஆரோக்கியம், இன்னொன்று அல் ஃபராக், ஓய்வு என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஆரோக்கியம் என்பது நாம் ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு இந்த ஆரோக்கியம் தான் ரொம்ப அலட்சியப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் இந்த ஆரோக்கியமின்மை தான் நிறைஞ்சு காணப்படுது. எந்த தெருவில் போங்க, எந்த ஊரில் போங்க, அந்த ஊரில் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய கூட்டங்களை விட ஆஸ்பத்திரியில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. எந்த ஆஸ்பத்திரி, எத்தனை ஆஸ்பத்திரி கட்டினாலும் சரி, அங்கே மக்கள் கூட்டங்கள் நிரம்பி வழிகின்ற காட்சியை பார்க்குறோம். ஏன் இந்த கூட்டங்கள் நிரம்பி வழியுதுன்னு சொன்னால், ஆரோக்கியம் இல்லை, தலைவலி, காய்ச்சல், வைத்த வலி என்று எத்தனையோ பல நோய்களுக்கு மக்கள் ஆளாகிறாங்க. அதுவும் ஒரு காலத்தில் நோய் என்று சொன்னால் விரலை விட்டு எண்ணக்கூடிய நோய்கள் தான் இருந்திருக்கும். காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி, அந்த மாதிரி சில நோய்களை சொல்லி கொண்டிருப்பார்கள். இன்று நம்ம பார்த்தால் என்னென்னமோ பெயர்களை சொல்லுகிறார்கள். டெங்கு காய்ச்சலுங்கிறான், சிக்கன் குனியான்னு சொல்கிறான், பன்றி காய்ச்சல் என்று சொல்லுகிறார்கள், ரூபெல்லா, என்னென்னமோ பெயர்களை சொல்லி புதிய புதிய நோய்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி அதுக்குரிய ஊசிகள்லாம் பேருடைய சொல்லுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ காலங்கள் செல்ல செல்ல புதிய புதிய நோய்களை மனிதர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருப்பது. இந்த ஆரோக்கியம் இன்மைக்கு என்ன காரணம், அதாவது இந்த நோய்கள் பெருகி போயிருப்பதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த போதனையை நாம் மதிக்கவில்லை. நபியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஒழுங்கை நம்ம கடைபிடிக்கலைங்கிறது தான் காரணமாக இருக்க முடியும். எந்த அளவிற்கு நோய்களுக்கு மக்கள் ஆளாக இருக்கிறாங்கன்னு சொன்னால், முன்னெல்லாம் ஒரு வீட்டுக்கு போவாங்க,
உறவினர்கள் போனால் ஒரு கேள்வி கேட்பாங்க, டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க. இன்றைக்கி அதோடு சேர்த்து வித்து சுகரா வித்தவுட்டு சுகரா, சீனி போட்டு தரணுமா சீனி போடாமல் தரணுமா, ஏன்னு சொன்னால் பல பேருக்கு சுகர் இருக்கிறது. அதுபோல் சாப்பாடு ஆக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எப்படி மட்டன் சாப்பிடுவீங்களா, இல்லை ஏன் கேட்குறோம்னா நிறைய பேருக்கு ஒரே கொலஸ்ட்ரால் பிரச்சனையாக இருக்குது, அதனால கேட்டுக்கிறோம், தப்பாக நினச்சிடக்கூடாதுல்ல என்று கேட்குறாங்க. அப்போ இப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாதாரண பேச்சுக்களில் கூட நோய்களை பற்றி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டுகளை பற்றி அதிகமாக பேசப்படுகின்ற காட்சியை பார்க்குறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி சொன்ன போதனை மதிக்கலை. அதுவும் இன்னைக்கு சில பேருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா ஓடிக்கிட்டு இருக்குது, மாத்திரையில் தான் ஓடிக்கொண்டிருக்குது. அன்னைக்கு ஒருத்தர் என்று சொல்லுகிறார், ஒரு நாளைக்கு 30 மாத்திரை சாப்பிடணுமா, 30 மாத்திரை சாப்பிட்டா தான் பிரச்சனை இருக்காது, மாத்திரை 2 போடலன்னு வைங்க அவ்வளோதான் போய் நமக்கு பிரச்சனை இறங்குறாரு. அப்போ 30 மாத்திரைகளை தினசரி ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட எத்தனை மாத்திரை ஆகுது, 900 மாத்திரை ஆகுது. ஒரு மாதத்துக்கு 900-1000 மாத்திரை சாப்பிடுகின்ற அளவிற்கு நோய்கள் நிறைய பெருகி போயிருப்பதை பார்க்கிறோம். இதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த ஆரோக்கியம் இருந்தால்தான் நம்ம உலக விஷயங்களையும் கவனம் செலுத்த முடியும், மார்க்க விஷயங்களையும் கூட கவனம் செலுத்த முடியும். ஆரோக்கியத்தை பாதிக்கப்பட்டால் உலக விஷயங்களில் மட்டும் குறை வராது, மார்க்கத்திலையும் பிரச்சனை வருமா இல்லையா? இப்போ திடகாத்திரமாக உள்ள இளைஞர்கள், நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு உள்ளவர்களே தொழுவதற்கு யோசிக்கக்கூடிய நேரத்தில், நோன்பு வைக்கிறதுக்கு தயங்கக்கூடிய நேரத்தில் உடம்புக்கு முடியாமல் போனால் தொழுவாங்களா? சாதாரணமாக செய்ய மாட்டார்கள். அதில் உடம்பு முடியாமல் போனால் எப்படி? ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பகலே பசுமாடு தெரியாதவனுக்கு ராத்திரில் எங்கேருந்து எருமாடு தெரிய போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்ல உடல் திரகாத்திரமாக இருக்கும் போதே தொழுவதற்கு பல பேர் ஒழுங்காக தொழுவது கிடையாது. அப்போ உடலிலே ஒரு நோய் வந்துவிட்டால் தொழுவாங்களா? அப்படியே தொழுதாலும் கூட சுண்ணத்துகளை பேணுவார்களா? அந்த அதிகமான ஒரு ஒத்துழைப்போடு தொழுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அப்போ அந்த ஆரோக்கியத்தை நம்ம பேணவில்லை என்று சொன்னால் உலக விஷயங்களிலே அவனுக்கு இழப்பு ஏற்படுவதோடு சேர்த்து மார்க்க கடமைகளை ஆற்றுவதிலும் கூட அவனுக்கு பிரச்சனை ஏற்படும். அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆரோக்கிய விஷயத்தில் நம்ம கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட அதில் ரொம்ப கவனமற்று இருக்கிறார்கள். எப்படி? இந்த ஆரோக்கியத்தினுடைய முக்கியமான அடிப்படை என்ன என்று சொன்னால் சுத்தம் தான். இந்த தூய்மை இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக எல்லா நோய்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு உள்ள மருத்துவ உலகத்தில் சொல்லப்படக்கூடிய முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தால், சுற்றுப்புறங்கள் தூய்மையாக இல்லை, நம்முடைய வீடு சுத்தமாக இல்லை, நம்ம சாப்பிடுகின்ற உணவு சுத்தமாக இல்லை, நாம் அணியக்கூடிய ஆடை சுத்தமாக இல்லை, நாம் குடிக்கக்கூடிய தண்ணீர் சுத்தமாக இல்லை, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று சுத்தமாக இல்லை. எல்லாத்துலையும் என்ன பொல்யூஷன் வந்தாச்சு, எல்லாத்துலேயுமே மாசு இருக்கிற காரணத்தினால தான் என்ன செய்கிறாங்க, மனிதர்கள் நோய்க்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள் என்று இதில் நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்போ இந்த ஆரோக்கியமாக நாம் வாழ வேண்டும், நபி அவர்கள் சொன்னதை போல ஆரோக்கியத்தை பேண வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன? தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மையை மிகப்பெரிய அளவுக்கு வலியுறுத்தினாங்க. எந்த அளவுக்கு சொன்னார்கள்? அத்துஹூரு ஷத்ருல் ஈமான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தூய்மை என்பது ஈமானிலே ஒரு அங்கம். சும்மா தூய்மையாக இருங்கள் என்று சொல்லிட்டு போயிருக்கலாம். ரசூலுல்லாஹ் எங்க கொண்டு சேர்க்கிறாங்க? ஈமான் என்பதற்கு நிறைய கிளைகள் இருக்கின்றன. வெறுமனே அல்லாஹ்வை நம்புவது மட்டும் ஈமான் கிடையாது. பாதையில் இருக்கக்கூடிய ஒரு தொல்லை தரக்கூடிய பொருளை எடுத்து ஓரமாக போட்டால் அதுவும் ஈமான்ல ஒரு அங்கம். அல் இமாத்தத்துல் அதா, பாதையிலே மக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு பொருளை எடுத்து ஓரமாக போடுறாரு, ரோட்டில் போறாரு, ஒரு முள் கிடக்குது, ஒரு கண்ணாடி சில்லு கிடக்கிறது, அடுத்த காலில் குத்திருமை எடுத்து ஓரமாக போட்டால் அது என்னது? ஈமானிலே ஒரு அங்கம் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதிலே என்ன சொல்றாங்க? தூய்மையாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அந்த தூய்மையாக இருப்பது இஸ்லாத்தில் ரொம்ப வலியுறுத்தப்பட்டது, ஈமானிலே ஒரு அங்கம் என்கின்ற அளவுக்கு நபி அவங்க அதை உயர்த்தி சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் எடுத்து அந்த தூய்மை கிடையாது. அந்த தூய்மையாக இருப்பவர்களும் கூட அது இதை ஒரு உலகத்தில் அவங்க அப்படி இருப்பதை நினச்சிக்கிறாங்க. மார்க்கம் வலியுறுத்ததாக அவங்க உணர்ந்து கொண்ட பாடாக நமக்கு தெரியவில்லை. சில பேர் இஸ்லாத்தில் இல்லாத மக்கள் கூட தூய்மையாக இருப்பாங்களா இல்லையா? அவங்க மார்க் அடிப்படையில் இருக்கிறாங்க, ஏதோ உலகத்தை சுத்தமாக இருக்கணும் என்ற அடிப்படையில் தான் பல முஸ்லீம்களும் கூட தூய்மையாக இருக்கக்கூடியவங்களும் அப்படித்தான் நினைக்கிறாங்க.
ஆனால் உண்மையில் நம்ம எப்படி நினைச்சு இருக்கணும்? தூய்மையாக இருப்பதை நமக்கு நபி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அல்லாஹ் போதித்திருக்கிறான் குர்ஆன்ல. வல்லாஹு யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். இறைவன் என்ன செய்யறான்? தன்னுடைய அடியார்களை நேசிக்கிறது யார் நேசிக்கிறான்னு சொன்னா தூய்மையாளர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். அசுத்தமானவர்களை அல்லாஹ் நேசிப்பது கிடையாது என்று திருமறை குர்ஆன்ல வசனம் இருக்கிறது. அப்ப தூய்மையாக இருப்பது, சுத்தமாக இருப்பது என்பது குர்ஆனிலே வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியம், நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த காரியம் என்று யாரும் விளங்கி இருப்பது கிடையாது. அப்ப நம்ம முதலிலே அறிந்து கொள்ள வேண்டியது தூய்மை தான் இந்த ஆரோக்கியத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. இந்த தூய்மை என்று சொல்லும் போது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஒரு மனிதன் காலையிலே எழுந்ததில் இருந்து அவன் உறங்க செல்லுகின்ற வரைக்கும் அவன் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் ஏராளம். இப்போ காலையில் எந்திரிக்கிறதை எடுத்துக்கங்களேன். காலையில் எழுந்த உடனேயே அவன் செய்யக்கூடிய வேலையை முதல் வேலையில் இஸ்லாம் தூய்மை பற்றி தான் சொல்லுது. என்ன செய்வோம்? எழுந்து முகத்தை கழுவுவோம், தண்ணீரை பயன்படுத்துவோம். அந்த தண்ணீரை பயன்படுத்துவதற்கு முன்னதாக ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்கும்போது அதுக்குள்ளாக நீங்கள் கையை நுழைப்பதற்கு முன்பு உங்களுடைய கைகளை கழுவி கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னா அவர் இரவிலே உறங்கக்கூடிய நேரத்தில் அவருடைய கை எங்கே இருந்தது என்பதை அவர் அறிந்திருக்க மாட்டார். அவருடைய உடலிலே அசுத்தங்கள் நிறைந்த ஒரு இடத்துல கூட அவருடைய கை இருந்திருக்கலாம். தூக்கத்தில் தெரியுமா? முழிச்சிருக்கும் போது கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம்னு வைங்களேன். தூக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் அறியாமல் கை மேலைங்களையும் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கும். அப்ப அசுத்தங்கள் நிறைந்த இடத்துல அந்த கை பட்டிருக்கலாம். இந்த கையோடு போய் அவர் ஒரு பக்கெட்டுக்குள்ள கையை விடுறாரு, அல்லது ஒரு பெரிய ஒளிச்சியக்கூடிய பெரிய தொட்டி வச்சிருக்கிறாங்க, அதிலே கையை விட்டால் இவருடைய கையிலே உள்ள அந்த அசுத்தங்கள் எல்லாம் அந்த தொட்டியில தண்ணியில போயிரும் சொல்லி என்ன செய்யறாங்க? கையை கழுவிட்டு அப்புறம் உள்ள விடுங்க. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாத்தீங்களா? நமக்கு சாதாரணமாக தெரியலாம், அதுல எவ்வளவு நன்மை இருக்குது. நபி அவர்கள் தூய்மையை போதிக்கிறாங்க. அதுபோல பல் துலக்குவதை பற்றி ரசூல் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. உலகத்தில் எந்த மார்க்கமாவது பல்லு விளக்குவதை சொல்லி இருப்பாங்க, சில பேர் நடைமுறையில் வச்சிருப்பாங்க. ஆன்மீகத்திலே சொல்லப்பட்டிருக்குமா? அவங்களுடைய வேத புத்தகங்களிலே அவங்களுடைய கொள்கை எடுத்து சொன்ன பிரச்சாரர்கள் பேசக்கூடிய நேரத்தில் இதை வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்களா? இஸ்லாம் என்ன சொல்லுது? பல் துலக்குவதை கூட மார்க்க சட்டம் ஆக்குது. நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க. லவ்லா அன் அஷுக்கலா உம்மதி ல அமர்த்துஹும் பிஸ்ஸிவாக்கி இன்த குல்லி ஸலாத்தின். என்னுடைய சமுதாயத்திற்கு சிரமமாக இருக்கும் என்று நான் கருதி இருக்காவிட்டால் ஒவ்வொரு தொழுகைக்காக உழு செய்யக்கூடிய நேரத்திலும் நான் என்ன செஞ்சிருப்பேன்? பல் துலக்குவதை ஒரு சட்டமாக்கி இருப்பேங்கிறாங்க. மக்களுக்கு சிரமம்ன்ற காரணத்தினால சட்டம் ஆக்கல, ஆனா வலியுறுத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு பல் துலக்குவதில் கூட மார்க்க நமக்கு ஒரு வழிகாட்டுதலை நமக்கு ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு என்ன செய்யறான்? மேற்கத்திய கலாச்சாரங்கிறான். எல்லாவற்றையும் தூய்மையை பூரா ஒண்ணுமில்லாம ஆக்குறது மேற்கத்திய கலாச்சாரம். அதுல உள்ள ஒண்ணு என்ன? பெட் காஃபின்னு குடிப்பாங்க. அப்படின்னு தெரியுது. பெட் காஃபின்னு தெரியுமா? நான் பெரும்பாலும் முஸ்லீம்கள்ட்ட அந்த பழக்கம் கிடையாது. ஓரளவுக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கிறது. ஓரளவுக்கு எந்த ஒரு தொழுவாத முஸ்லீமா இருந்தாலும் சரி வாயை பல்ல விளக்கிட்டு சாயா குடிக்கிறோம், அந்த வரைக்கும் பரவாயில்ல. ஆனா மற்றவங்கள்ட்ட எப்படி இருக்கிறது? பெட் காஃபின்னு குடிப்பான். என்னது? காலையில் முழிச்ச உடனே அவன் முழிப்பது யாரு எங்க முழிக்கிறான்? காப்பியில தான் முழிப்பான் அல்லது சாயாவில் முழிப்பான். அந்த வாயில உள்ள அந்த சரக்குகளோட என்ன செய்வார்? இவர் டீயை உள்ள இறக்குவார். என்ன ஆகும்? டீ போறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த முசீபத்து தான் உள்ள போகும். ஒரு மனிதன் உறங்கி எந்திரிக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய வாயிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்கலாம். அதை அவன் துப்பிட்டான்னு வைங்க, அவன் உடம்பு ஆரோக்கியம். உடம்புல இருக்கிற விஷயம் வெளியே போயிடுது, உடம்புக்கு உள்ள அது போறது கிடையாது. ஆனா எப்பொழுது ஒருத்தன் பெட் காபி குடிக்கிறானோ கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாம் அவனுடைய உடம்புக்குள்ள செல்லுது. உடம்புக்குள்ள சென்ற என்ன ஆகும்? அது அவனுக்கு பலவிதமான நோய்களை உருவாக்கும். அதை நாகரிகத்தின் பெயரால் செய்யறான் பாருங்க. ஒரு கேடு கேட்டு செஞ்சா பரவாயில்லை, நாகரிகத்தின் பெயரால் அதை செய்கின்ற காட்சியை பார்க்கிறோம். உண்மையிலே அதை பெட் காபி கரெக்டான பேர் வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படி? குடிச்சோம்னு வைங்க ஒரு மாசத்துக்கு ஜிஹெச் பெட்டுக்கு தான் போய் அட்மிட் பண்ணணும். அப்ப பெட் காபி என்பது பொருத்தமாக நமக்கு தோன்றுகிறது. இது இஸ்லாத்தில் உள்ளதா? நபி அவங்க இதை சொல்லிக் கொடுக்க வந்தாங்க. பல் துலக்குவதை ரொம்ப நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்ப என்னது? தூய்மையாக இருப்பதில் இவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொல்லித் தரப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று ஒரு மனிதன் அவருடைய உடலை சுத்தமாக வைத்திருப்பது, அதற்கு
நீங்கள் இந்த ஜும்மாவுடைய தொழுகை எடுத்துக்கொள்ளலாம். ஜும்மாவுடைய தொழுகைக்கு குளிப்பதை இஸ்லாமிய மார்க்கம் கடமையாக ஆக்கியிருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், உலகத்தில் எந்த மார்க்கமாவது குளிப்பதை கடமையாக்கி இருக்கிறாங்களா? கடமையாக்கி இருக்க மாட்டாங்க. விரும்பி குளிச்சுக்குருவாங்க, அது வேற. மார்க்கத்தின் போதனையாக இருக்குமா? நபிகள் நாயகம் சொல்றாங்க, உசுருல் ஜுமாஅத்தி ஃபரீலத்துன் அலா குல்லி முஹ்தலிமின். ஜும்மா அன்றைக்கு குளிப்பது என்பது பருவமடைந்த ஒவ்வொருத்தர் மீதும் கடமை. மற்ற நாளும் குளிக்கணும், சுத்தமாக இருப்பதற்காக குளிக்க வேண்டும். ஆனால் ஜும்மா அன்னைக்கு என்ன, கண்டிப்பாக குளித்திருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருப்பதை பார்க்கிறோம். அதுபோல ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த கலாவுல் ஹாஜா என்று அரபியில் சொல்லுவாங்க, இயற்கை தேவைகள், அவனுடைய சிறுநீர் வெளியேறுவதிலிருந்து அவனுடைய மலம் வெளியேறுவது இயற்கை தான். அந்த இயற்கையையும் கூட அவர்கள் எவ்வாறு கழிப்பது, அதுக்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஒரு முக்கியமான இடத்தில் மக்கள் எல்லாம் கூடக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே தான் எல்லாம் கிடக்கும். பஸ் ஸ்டாண்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூரின் ஸ்மெல் அவ்வளோ அடிக்கும். அது மாதிரி ஏதாவது மக்கள் கூடக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்காங்கே என்ன செஞ்சுருப்பாங்க, எல்லாம் மலம் கழிச்சிட்டு போயிருப்பாங்க. அந்த தெருக்களில் நுழைய முடியாத அளவிற்கு மூத்திர சந்துன்னு பேர் வச்சுருப்பாங்க. தெருவுக்கு பேர், ஒரு சந்துக்கு பேர் இப்படியா வைக்கிறது, அந்த அளவிற்கு அதை அசுத்தம் செய்து வைத்திருப்பார்கள். நபிகள் நாயகம் அவங்களுடைய நடைமுறை என்ன தெரியுமா? அபுதாவுது வரக்கூடிய முதல் ஹதீஸை இப்படி தான் ஆரம்பிக்கிறது. அபுதாவுது என்ற ஹதீஸ் கிதாபில் கிதாபு தஹாரா, தூய்மை பற்றிய பாடம் தான் முதல் ஆரம்பிக்கிறார் அந்த கிதாபுக்காரர். அதில் வரக்கூடிய முதல் ஹதீஸ் என்ன, இதா அராதல் மதுஹப அபாத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலஜலங்களிக்க சென்றார்கள் என்று சொன்னால் மக்களை விட்டு தூரமாக போயிடுவாங்க. அபாதுன்னு சொன்னால் தொலைவாக போகிறது. ஏன் தொலைவாக போகிறாங்க? அப்படி தொலைவாக போனால்தான் அந்த காத்துப்பட்டு கூட அந்த அந்த கெட்ட ஸ்மெல்லு வராது, அந்த கெட்ட வாடைகளும் கிருமிகளும் காத்து மூலமாக பரவாது என்பதற்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தொலைவாக போய் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியை விட்டு தூரமாக போய் இருந்துட்டு வருவாங்க என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறதா? அரசாங்கத்திலிருந்து விளம்பரம் பண்ணுவாங்க, என்னது, திறந்த வெளியிலே மலம் கழிப்பது கேவலம். அது அரசாங்கம் உண்மையில கவனமும் செலுத்தாது. இந்த விளம்பரம் இப்படி இருக்கும். சரி, ஊருக்கு நிறைய ஊர்களில் பகுதிகளில் கழிப்பறை கிடையாது, அரசாங்கத்தில் கட்டி கொடுக்க வேண்டியதானே, அதை செய்ய மாட்டாங்க. நம்ம நாட்டு நிலைமை என்ன தெரியுமா? நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னு சொன்னால், அதுபோல் ரயில் நிலையங்களுக்கு சென்றால் அங்கே டாய்லெட்டை வச்சுருப்பாங்க. அங்கே உள்ளே போகிறதுக்கு நீங்கள் பைசா கொடுக்கணும். 5 ரூபா 6 ரூபா, 5 ரூபாய் குறைஞ்சி எங்கேயும் வாங்குறது இல்லை. 5 ரூபாய் கொடுத்தால்தான் நீங்கள் உள்ளே போகணும். வெளியில் போகிறதுக்கு காசு கிடையாது, ஃப்ரீயாக போய்க்கலாம். இது நம்ம நாட்டில் எப்படி? மற்ற நாடுகளில் எப்படி தெரியுமா? வெளியில் போனால் ஃபைன் போட்டுருவான். வெளியில் நீங்கள் எங்கேயா போனீங்கன்னு வைங்க, 500 1000 ஃபைனை போட்டுருவான். அரசாங்கம் என்ன செய்யும், ஃப்ரீயாக டாய்லெட்டை கட்டி வச்சு சுத்தமாக வச்சுக்க, இதை போய்க்கம்மா. அங்கே என்ன, உள்ளே போனால் ஃப்ரீ, வெளியில் போனால் ஃபைனு. நம்ம நாட்டில் என்ன தெரியுமில்ல, தெருவில் போனால் ஃப்ரீ, உள்ளே போனால் காசு கொடுத்து போகணும். அப்போ யாராவது சட்டத்தை மதிப்பாங்களா? தெருக்களிலே பார்த்தால் அவ்வளவு கேடுகளை செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் ஆரோக்கியம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அதுபோல இந்த பெண்களும் இதில் ரொம்ப கவனத்தில் இருக்க வேண்டும். பெண்கள் என்ன செய்வார்கள், வீடுகளில் குழந்தைகள் இருப்பார்கள். அந்த குழந்தைகள் மலம் கழிக்கிறாங்க, நம்ம யாரும் வெளியே போய் மலம் கழிக்கிறது கிடையாது. வீடுகளில் குழந்தைகள் இருப்பார்கள். அந்த குழந்தைகள் மலம் கழிச்சாங்கன்னு வைங்களேன், அதை என்ன செய்வாங்க தெரியுமா, ஒரு பேப்பரில் அப்படி எடுத்து வீட்டு வாசலில் அப்படி எரிஞ்சிடுறது. அது 2 பேரும் போவானேன்னு யோசிக்கிறது இல்லை. நம்ம வீட்டை விட்டு வெளியே போனால் சரின்னு சொல்லி அதை ஒரு பேப்பரில் அது விஷயங்களை எடுத்து அப்படி போட்டு போயிடுறது. அது என்ன ஆகும், காத்தடிச்சு போய் பறந்து ஒருத்தர் மேலே போய் ஒட்டும், அவனுடைய ஆடையில் படும். நடக்கும்போது ஒருத்தர் மிதிச்சிருவான். அதை மிதிக்கக்கூடிய நேரத்தில் அவன் எப்படி நம்மளை திட்டுவான் யோசிச்சு பார்க்குறீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை ஒரு கெட்ட செயல் என்று சொன்னார்கள். இத்தக்குல் லாயினான், அல்லாஹ்வின் சாபத்திற்கு உரிய 2 காரியங்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வின் சாபத்தை பெற்று தரக்கூடியது. அது என்ன அல்லாஹ்வின் சாபத்தை பெற்று தரக்கூடிய 2 காரியம்? அல்லதி எத்தஹல்லா ஃபீ தரிக்கின் நாஸ் அவு ஃபீ தில்லிஹிம், மக்களுடைய நடைபாதைகளிலும் நிழல் தரக்கூடிய இடங்களிலும் யார் மலங்களிக்கிறார்களோ அதுதான் என்னது, அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தரக்கூடிய ஒரு காரியம். நம்ம இன்னைக்கு என்ன செய்வார்கள், பல பேர், சில பேர் டீசெண்டாக போவது உண்டு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன, இப்படி எவனா செஞ்சிட்டான்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய லானத்தை பெற்று கொடுக்கும். பாருங்கள்,
இஸ்லாம் மார்க்கத்தில் தூய்மை பற்றி எவ்வளவு தூரம் நமக்கு வலியுறுத்துறாங்கன்னு பாருங்க. தூய்மையைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அந்த தூய்மையை மறந்த காரணம் தான் இவ்வளவு நோய்களும் சமுதாயங்களில் அரங்கேறி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பார்த்தா எந்த அளவிற்கு சிறு பிள்ளைகள் இருந்து பெரிய ஆளுகள் வரைக்கும் சில நேரங்களில் சில வேடிக்கையான சில விஷயங்கள் நடக்கும். இந்த அன்னைக்கு கூட ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. ஒரு ஆளுக்கு பேர் ஆரோக்கியசாமி, ஆனால் என்ன பிறந்திருந்து ஆஸ்பத்திரியில் இருந்தானா, பேர் கேட்டிங்கன்னா ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சுக்கிறது. ஆரோக்கியம் இல்லை. ஏன் ஆரோக்கியம் இல்லை? எல்லாத்துலையும் இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ இதெல்லாம் நம்ம கவனத்தில் வைத்து ரசூலுல்லாஹ் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. இதில் தூய்மையாயிரு, ஒளி செஞ்சுக்க, நீ வாயை கொப்புளித்துக்கொள், உன்னுடைய மூக்கு சுத்தம் செய்யி, உன்னுடைய பல்லை நீ துளைக்கிக்கொள், உடலை குழி, இந்த மாதிரி சுத்தமாக வைத்துக்கொள், உன்னுடைய ஆடையை நீ சுத்தமாக வைத்துக்கொள் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அழகான வழிமுறைகளை நமக்கு காட்டி தந்திருக்கும் போது இன்னைக்கு அதையெல்லாம் நம்ம மறந்தது தான் இந்த நிலைக்கு காரணம். இன்னைக்கு பார்க்கிறோம் என்ன ஒரு கேவலத்துக்கு நம்ம நாடு போயிட்டு இருக்கு தெரியுமா? வெளிநாட்டு குப்பையெல்லாம் இங்கே அனுப்பி விடுறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடி துறைமுகத்துக்கு ஏதோ அமெரிக்காவில் ஜெர்மனியில் இருந்தோ சில கண்டெய்னர்கள் வாங்கப்படுது. பழைய கண்டெய்னர்கள் வாங்குவாங்கல்ல, அந்த ஊரில் ஓடி தேஞ்சதையெல்லாம் அவன் என்ன செய்வான், கொஞ்சம் நாளில் வெளியேற்றிடுவான். அப்போ அந்த மாதிரி கண்டெய்னர்களை அந்த நாடி நினைவில் இல்லை, அங்கே இருந்து வாங்கிட்டு கப்பல் மூலமாக தூத்துக்குடியில் கிடக்கிறது. அந்த கண்டெய்னரை பார்த்தா பூட்டப்பட்டிருக்கிறது. உள்ள திறந்து பார்த்தால் அதில் என்ன இருக்குது? எல்லாம் மோசமான கழிவுகள், மனிதர்களுக்கு கேடு தரக்கூடிய கழிவுகளை அவன் என்ன பண்ணுறான், நம்ம நாட்டில் வைக்க வேண்டிய இந்தியாவுக்கு ஏற்றி விடு. இப்போ எவ்வளோ கிறுக்கு போல நினைக்கிறான் பாருங்க. நம்மளை இந்தியாவுக்கு என்ன செய்யறான், ஒரு கண்டெய்னரை ஏற்றக்கூடிய நேரத்தில் உள்ள உரம் குப்பையை ஃபுல்லப் பண்ணி அனுப்பி விடைய அவங்க கொட்டிக்கிடுவாங்க எங்கேயாவது பார்த்து என்கிற அளவிற்கு நம்முடைய நாடு என்பது அவ்வளவு பெரிய ஒரு அசுத்தம் நிறைந்த நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்மளோட மோசமான நாடுகளும் இருக்குது. ஆனால் தூய்மையில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் சும்மா தூய்மை தான் பேரை சொல்லிக்கிறோம், பேரை தான் தூய்மையாக இருக்குதே தவிர நீங்கள் தெருவில் போய் பாருங்க, சில ஊர்களில் போய் பாருங்க, அவ்வளவு குப்பைகளும் கூலங்களும் தெருவில் அப்படியே அலைந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கலாம். ஒரு காத்தடிச்சு அப்படி பறக்கும் அசுத்தங்கள், மலங்கள், ஜலங்கள், குப்பைகளை கொண்டு ஊருக்குள்ளே கொண்டு கொட்டுவது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பல அசுத்தங்களை நம்ம சமுதாய மக்களும் செய்கிறாங்க, அரசாங்கமும் செய்யக்கின்ற காட்சியை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்ததனால் தான் இவ்வளவு நோய்களும் நொடிகளும் சமுதாயங்களை உண்டாகிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அழகா சொல்லுவாங்க, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செய்யன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நோய் வருதுன்னு சொன்னா சும்மா மாத்திரையை போட்டுக்கிட்டு இருக்க கூடாதான். நோய் முதல் நாடி, அந்த நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்கணுமா. இப்போ இந்த நோய் வருதுன்னு சொன்னா இந்த நோய் ஏன் வந்துச்சு, வந்ததுக்கான காரணம் என்ன, அது எப்படிலாம் பரவுது, எதனால் அது பரவுகிறது, அது எந்த முறையில் பரவுது, எவ்வளவு வேகமாக பரவுது எல்லாம் என்ன செய்யணுமா, சிந்தித்து அந்த நோய்கள் வருவதற்கு உண்டான வாசலை அடைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன, இந்த ஆரோக்கியத்தை பற்றி நம்ம சிந்திக்காததன் விளைவு நம்மிடத்திலே தூய்மை இல்லாத தன்மை தான் இவ்வளவு ஆரோக்கிய கேடுகளையும் சமுதாயத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை பின்பற்றினால், இந்த ஆரோக்கியத்தை நம்ம கையில் எடுத்தால், அதாவது இந்த சுத்தத்தை நம்ம எடுத்து பின்பற்ற ஆரம்பித்தால் கண்டிப்பாக நாம் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையை கேட்டு நம்முடைய சுத்தத்தை நம்முடைய உணவில், நம்முடைய ஆடையில், நம்முடைய வீட்டில், நம்முடைய சுற்றுப்புறத்தில், நம்முடைய மற்ற அனைத்து காரியங்களிலும் நாம் தூய்மையை பேணக்கூடிய நேரத்தில் நாம் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். வல்ல இறைவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தர வேண்டும் என்று கேட்டவனாக என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாகர்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.